ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா 5^22 பெருசா இல்லை 3^33 பெருசான்னு. இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான், ஒன்றுமே இல்லை. இப்போது 5^22 எப்படி எழுதலாம்? 11 × 2ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 3^33 எப்படி எழுதலாம்? 11 × 3ன்னு எழுதலாம். ஓகே, இந்த 5^22 சிம்பிளாக பவர் வேல்யூவை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். இது வந்து பேஸுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து பவருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதோட பேஸு, இது பவருன்னு சொல்லுவாங்க. நான் இப்போது 5 பேஸ் அப்படியே வச்சுக்கினா பவரை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினேன் சிம்பிளாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5^2 ஹோல் பவர் 11. அதே மாதிரி 3 எப்படி எழுதலாம்? 3^3 ஹோல் பவர் 11. ஸோ அகெயின் இந்த பவரையும் மல்டிப்ளை பண்ணால் அகெயின் 2^11 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 22 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் இதை பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணேன். 5^2 எப்படி எழுதலாம்? 25^11 எழுதலாமா? அதே மாதிரி 3^3 எப்படி எழுதலாம்? 27^11. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே பவர் சேமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எது இதில் பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3^33 தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து கொஷின்ஸ் வரும். தேங்க்யூ.